எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. வணக்கம். வணக்கம். காலையிலேயே உங்களோட பயணத்தை தொடங்கிட்டீங்க. எப்படி இருக்கு களம்? நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க, ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. 80% மக்கள் வந்து ஆல்ரெடி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ரிசல்ட்டுக்கு தான் ஓட்டு போடணும். இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுசும் அந்த மைண்ட் செட் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் என்ன பணம் கொடுங்க, என்ன கிஃப்ட் கொடுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, போய் வாக்குறுதி கொடுங்க, எல்லாம் கொடுங்க. அவங்க தெளிவாக இருக்காங்க. திமுக கொடுத்த எந்த வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றலாம் அவங்க தெரியும். இவங்க என்ன சொன்னாலும் செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். கடைசி ஒரு வருஷம் மட்டும் 1000 ரூபா கொடுக்குறாங்க. கடைசி ஒரு வருஷம் கொடுத்துட்டு இப்போ நிப்பாட்டிடுவாங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதோட அவங்க நிப்பாட்டிடுவாங்க. இப்போ அதான் முன்னாடி அட்வான்ஸாக கொடுத்துறேன்னு சொல்லி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு கொடுப்பாங்க. அதான் அவங்க பிளான். பட் மக்கள் தெளிவாக இருக்காங்க. 80% மக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போனதில் முடிவாக இருக்காங்க. பெரிய ஒரு வேவ் வந்து தமிழ்நாடு முழுசு இருக்கும். பெரிய வேவ் இருக்கும், பெரிய ஒரு அலை இருக்கும். எல்லாரும் மாற்றம் வேணுன்றதுல தெளிவாக இருக்காங்க. பார்த்துட்டு வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, மாற்றம் வேணும், இவங்க 2 பேரும் வேண்டாம், அதில் தெளிவாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த விஷயத்தில் எங்களுடைய வேட்பாளர் எல்லாருக்குமே பெரும்பாலான வேட்பாளருக்கு ஒரு 80% மேலே ஈஸியாக வெற்றி பெறுவாங்கன்றது எந்த மாற்று கருத்து. ஓகே, பலரும் கேட்ட கேள்விதான். திருப்பரங்குன்றம் ஒரு சவால் நிறைந்த ஒரு தொகுதி. நீங்க தேர்வு பண்ணியிருக்கிற காரணம் என்னன்னா, இல்ல தொகுதி உங்களை தேர்வு பண்ணியிருக்கா என்ன காரணம்? இல்லை என்னன்னா, திருப்பரங்குன்றம் எங்களோட நான் இந்த மாவட்டம் தான், மதுரை மாவட்டம் தான், நாங்கள் வாழ்ந்து வளர்ந்த இடம் தான். அதில் இல்லாமல் திருப்பரங்குன்றத்தில் இவங்க வந்து இதை வச்சு ஒரு பெரிய அளவில் ஒரு ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்று கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க. அதை இங்கேயே தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறோம். இதில் அதிமுக வந்து ஆல்ரெடி பிஜேபியோட கிளை கட்சி மாதிரி ஆயிடுச்சு. அவங்க பாரதிய ஜனதா கட்சியிலேருந்தும் ஆர்எஸ்எஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து அதிமுக கேட்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திமுக இதை தூண்டி விட்டு தான் அவங்க வந்து சிறுபான்மை மக்களை கன்சால்டேட் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இது ரெண்டையும் இங்கேயே தடுக்கணும். திருப்பரங்குன்றம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, 2 வருஷம் முன்னாடி இருந்துச்சு, அப்படி இருந்தாலும் எங்களுக்கு போதும், அமைதியாக இருந்தாலே போதும். இதான் தமிழ்நாடு முழுசும் எந்தவித கம்யூனல் கிளாஸோ எந்தவித ஒரு மதம் சார்ந்த பிரச்சனைகளையோ நாங்கள் ஒரு நாளும் பாலிடிக்ஸ் ஆக்க மாட்டோம், அதை அனுமதிக்க மாட்டோம். அதனால தான் திருப்பரங்குன்றம். ஓகே, தாவேக்காவோட தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்த்து நிர்மல் அவர்கள் இங்க இந்த தொகுதிக்கு என்னென்ன விஷயங்கள் கொண்டு வர போறாங்க அப்படின்றது. இங்க நீங்க முதலாவதா பாத்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. எங்க போனாலும் சாலை வசதி இல்லை. ஏன்னா இதுல பாதி வந்து கார்பரேஷன், பாதி வந்து அங்க ஒரு நகராட்சியில இருக்கு. ஸோ இது ரெண்டுமே அவங்க எதுவுமே கன்சிடர் பண்ணாம எங்கேயுமே சாலை வசதிகள் சுத்தமா இல்லை. அது வந்து ஒரு அடிப்படை வசதி. அடுத்து வந்து கழிவுநீர்கள், நீங்க போற இடத்துல ஃபுல்லா சாக்கடை இருக்கும். எங்கேயுமே வந்து கழிவுநீர்கள் வெளியேறதுக்கான வழியை அவங்க பண்ணி கொடுக்கல. 3ஆவதா பாத்தீங்கன்னா எங்கேயுமே பாதுகாப்பு வேணும்னு கேட்கறாங்க. ஏன்னா இது வந்து தள்ளி இருக்கிற குடியிருப்புகள், அங்க எல்லாமே போதைப் பொருட்கள் பழக்கம் அதிகமா இருக்கு. ஸோ குடி தண்ணீர் வசதி இங்க சுத்தமா கிடையாது. இப்போ நம்ம போன இடங்கள் எங்கேயுமே குடி தண்ணீர் கிடையாது. அவங்க வந்து வெளியில வாங்குறாங்க. எவ்வளவு நாள் வாங்க முடியும்? ஒரு நாள் குடி தண்ணீர் வரலன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ நிறைய இடத்துல இப்போ அனுப்பானடி, எல்லா இடத்துல அவனியாபுரம், திருநகர், எல்லா இடத்துலையும் குடி தண்ணீர் கிடையாது. அவங்க வந்து வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து 3ஆவது மாடி இருக்கு, சின்ன சின்ன குடியிருப்புல 3 மாடி வீடு இருக்கு, கீழே இருந்து தண்ணீரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலைமை இருக்கு. முதல்ல அடிப்படை வசதிகள் அவங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சின்ன சின்ன இந்த சுய உதவி குழுக்கள், பெண்களுக்கு தொழில் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய அப்பள கம்பெனிலாம் இருக்கு. அவங்களுக்குலாம் நான் ஊக்குவிக்கிறதுக்கு இவங்க எதுவுமே பண்ணல. ஒரு சப்சிடி கொடுக்கல, அவங்களுக்கு ரா மெட்டீரியல் கொடுக்கல, அவங்க விற்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி வைக்கல, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி 50,000 பேர் வேலை பார்க்குறாங்க சர்வசாதாரணமாக. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை வந்து தட்டி கொடுக்கவோ, ஊக்குவிக்கவோ, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவோ, அவங்களுக்கு எதுவுமே செய்யறதுக்கு இங்கே இருக்கிற இருந்த எம்எல்ஏ, முன்னர் இருந்த எம்எல்ஏ, இங்கே இருக்கிற மேயரோ இல்லை மினிஸ்டரோ யாரும் தயாரில்லை. ஏன்னா பாதி மாநகராட்சியில் வருது. ஸோ முதல்ல தேவை அடிப்படை வசதி. அது கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். அது என்னென்ன நாங்களும் லிஸ்ட் பண்ணிருக்கோம், என்னென்ன கேட்டிருக்காங்க. அங்கங்கே நாங்களும் வந்து எங்கெங்கெல்லாம் என்ன கேட்டாங்களோ அங்கேயே அனௌன்ஸும் பண்ணியிருக்கோம், அதையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். முதலாவதாக வெற்றி பெற்று வந்த உடனே இதெல்லாம் கிளியராக ஒரு அட்டவணை போட்டு எது எந்த தேதிக்குள் நிறைவேற்றப்படும்னு அட்டவணை போட்டு மக்களிடமே தெரிவிக்கிறது தான் முதல்ல எங்களுடைய
இதாக இருக்கும், எண்ணமாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க சொன்ன கேட்ட எல்லா கோரிக்கையும், ஏன்னா அடிப்படை வசதியே கேட்டிருக்காங்க. அதுதான் அவங்க முதலுடைய ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதில் அது என்னென்ன காலகட்டத்துக்குள்ளே முடிச்சு தருவோம்னு சொல்லி நாங்கள் கண்டிப்பாக ஒரு தெளிவான அட்டவணை போட்டு அவங்களுக்கு கொடுத்து அதில் முதல் நாள்லேருந்து வேலையை துவங்குவோம் தான் எங்களுடைய வாக்குறுதியாக இருக்கும். பல தொகுதிகளில் தாவேகாக்கு நெருக்கடிகள், நிபந்தனைகள் இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கு. நிர்மலனுக்கு இங்க ஏதாவது அந்த மாதிரி சந்திக்கிற எல்லா இடத்துலயும் இருக்கிற கடுமையான நெருக்கடி தானே. எங்கேயுமே எங்களுக்கு அப்ரூவல் இல்லை, எந்த இடத்துலையும் அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டோர் டு டோர் கேம்பெயினுக்கு வந்து அப்ரூவல் தேவையில்லை. அது அந்த வேட்பாளர் எப்போ வேணாலும் அங்கே இருக்கிற அந்த சட்டமன்றத்துக்குள்ளே போய் வாக்கு சேகரிக்கலாம். ஸோ அதுக்கே அப்ரூவல் வேணும்னு ஒரு நெருக்கடி. எங்கேயுமே வந்து எங்களுடைய வாகனங்கள், எங்களுடைய நிர்வாகிகள் போனாலும் சின்ன சின்ன கேஸ், டெய்லி பெட்டி கேஸ் ஏதாவது போட்டுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மிரட்டப்படும். எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு பலமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோமோ, எங்கெல்லாம் மக்கள் அலையாக எங்களுக்கு இருக்காங்களோ அங்கெல்லாம் எங்களை முடக்க பார்க்குறதான வேலையை தான் எல்லா இடத்துக்கு எல்லா இடத்துலையும் திருப்பூர் முழுவதும் பயங்கரமான டைட் பண்ணிருக்காங்க. இப்போ பணப்பட்டு வடவும் அங்கங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. பட் மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் என்னதான் பணம் கொடுங்க, மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இது அவங்ககிட்ட இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம். அதனால நீங்கள் என்னதான் பணம் கொடுத்தாலும் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுமோ அவங்க பண்ணுவாங்க. இந்த 8000 ரூபாய் டோக்கனும் தொடர்ந்து நீங்க முன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குங்களா? அவங்க எல்லா சீப் டெக்னிக் இப்போ எப்படி டிடிவி 20 ரூபா டோக்கன் கொடுத்தாரு, அது மாதிரி தான் இந்த 8000 ரூபா டோக்கன் எல்லாம் ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் தானே. இது 20 ரூபா டோக்கன் டிடிவியும் ஒன்று தான், 8000 ரூபா டோக்கன் ஸ்டாலினும் ஒன்று தான். எல்லாம் டோக்கன் தான். யாரும் செய்யறதுக்கான இல்லை. 5 வருஷம் இருந்து ஒன்றும் செய்யலை. இப்போ வந்து டோக்கன் கொடுத்த என்ன பிரச்சனை? 5 வருஷமே நேரடியாகவே கொடுத்துருக்கலாமே. அப்புறம் இப்போ டோக்கன் கொடுத்து என்ன பண்ண போறீங்க? அதனால இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. நீங்க பாருங்க, போலிங் அன்னைக்கு கம்ப்ளீட்டா காலையில் 5 மணிலிருந்து மக்கள் தயாராக இருந்து 11 மணிக்குள்ளேயே நீங்க பெரும்பான்மையான ஓட்டிங் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில். வேட்பாளர்ல விலைக்கு வாங்குறது அப்படின்றது இப்ப சமீபத்துல சில விஷயங்கள் 234 இருந்து 233 மாறி இருக்கு. ஒரு வருத்தமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை நீங்க இவங்க எவ்வளவுதான் குட்டி கொடுத்தாலும் இவங்களால என்ன பண்ண முடிஞ்சு? கிட்டத்தட்ட ஒரு வேட்பாளர் கிட்ட நெருங்க முடிஞ்சு. யாரையாவது கிட்ட எங்க நிர்வாகிகள் யார்ட்டையும் போக முடியல. மக்கள் வந்து முழுவதுமாக தயாராக இருக்கிறார்கள். நீங்க என்னதான் பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளவு சீப் டெக்னிக் பண்ணுவீங்கன்னு தெரியும். எவ்வளவு கேவலமா இறங்குவீங்கன்னு தெரியும். இதெல்லாம் பார்த்து வெறுத்து தானே மக்கள் எங்களுக்கு ஓட்டு போகணும்னு முடிவு பண்றாங்க. நீங்க எவ்வளவு கேவலமா பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க, என்ன எது பண்ணுவீங்க, போலீஸ் வச்சு மிரட்டுவீங்க, தலைவர் பிரச்சாரத்துக்கு போனா பேசக்கூடாதுவீங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் தாண்டி தான் மக்கள் வந்து எங்களுக்கு இவங்க என்ன பண்றாங்க, எங்கேயும் பெர்மிஷன் கொடுக்கறது இல்லை, எங்கேயும் எங்க தலைவர் பேச அனுமதிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் தாண்டி மக்களும் புரிஞ்சுதான் அவங்க எங்களுக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க. நீங்க இன்னும் எவ்வளவு வேணாலும் சீப் டெக்னிக் கையாளுங்க, மக்களை மாற்ற முடியாதுல்ல. நீங்க என்ன அதிகபட்சம் நீங்க ஒரு வேட்பாளர் கிட்ட நெருங்கி இருக்கீங்க, அவ்வளவுதானே. யாருக்கிட்டையும் கிட்டே நெருங்க முடியல. இதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய படு தோல்வி. அதான் நாங்க சொல்லணும். அனுபவம் முக்கியம் அப்படின்றாங்க. கூட இருக்கக்கூடிய எல்லாம் இளைஞர்கள் படை எப்படி இருக்கு? நல்லதை செய்யறதுக்கு அனுபவம் எல்லாம் தேவையில்லைங்க. நல்ல நம்பிக்கை இருக்கு, அது இருந்தா போதும், இறங்கி வேலை பார்க்கலாம். நீங்க அரசு நிர்வாகம்ன்றது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க உட்காந்து வேலை பார்த்தா யாரா இருந்தாலும் ஒரு வாரத்தில் கற்றுக்கலாம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை. அதை இவங்க செய்யாமல் எப்படி கொள்ளையடிக்கணுன்றதை மட்டும்தான் இவங்க கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த அனுபவம் யாருக்குமே வேணாம், அது அவங்ககிட்டே இருக்கட்டும். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே போயிடுறோம். தாவேக்காவோட கட்டமைப்பு என்னன்னே தெரியாமல் மீண்டும் இந்த தற்கூரின்ற வார்த்தை பிரச்சாரத்திலையும் தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னும் வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? எங்களை பற்றி குறைன்னு என்ன சொல்லுவாங்க? எந்த குறையும் சொல்ல முடியல. அவங்கள மாதிரி போய் மறைமுகம் மம்தா பானர்ஜி சொன்னாங்களே, மறைமுகமாக பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சிருக்கோமா, இல்லை எடப்பாடி மாதிரி போய் டெல்லியில் போய் டெய்லி காலில் விழுந்துட்டு வரோமா, கட்சியவே அடமானம் வச்சு, அந்த மாதிரி இதில் குறை சொல்ல முடியாதவர்கள் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது சொல்லி அவங்களே திருப்திப்படுத்திக்கிறாங்க. இந்த சுய அனுபவம்லாம் அவங்களோட இருக்கட்டும். எங்க மக்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குன்னு நல்லா பார்த்துக்கலாம். ஓகே, கடைசி ஹோப்பா ஜனநாயகம் இருந்தது, அதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை அது இது மாதிரி இன்னும் நிறைய செய்வாங்கன்னு எதிர்பார்க்க. இன்னும் நிறைய செய்வாங்க, எல்லா மக்களுக்கும் தெரியும். இவங்க இந்த மாதிரியான கேவலமான சீப் டெக்னிக்ஸ் நிறைய பண்ணுவாங்க. எல்லாமே எங்களுடைய தலைவருக்கு அழுத்தம் கொடுக்குறது, எங்க தலைவருக்கு பிரச்சனை கொடுக்குறது, இதெல்லாம் கொடுத்தால் அவர் முடங்கி விடுவார்னு தப்பு கணக்கு போடுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் மக்களும் பார்த்து தான் இருக்காங்க, எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நேற்று 6 பேர் கைது செய்யப்பட்டவர்களுக்கு இவங்களுடைய காவல்துறை தான் விசாரிச்சுட்டு இருக்கு. உண்மை வரட்டும், யாருன்னு வரட்டும். அடுத்த ஆட்சி மாற்றம் வரும், அடுத்து வந்த பிறகு நாங்களே உண்மையை வெளியிடுவோம். இல்லை அவதூறு, சிபிஐ விசாரணை, இப்போ ஜனநாயகம் எல்லா வகையிலும் உங்களை சொன்ன மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான நெருக்கடி, பெர்மிஷன்ஸ், அப்ரூவல் எங்கேயும் கொடுக்கல, நிர்வாகிகள் நெருக்கடி, யாரையும் வெளியே போக விடுறது இல்லை, எங்கேயுமே பெர்மிஷன் இல்லை. இப்போ நாங்களே அதனால தான் டோர் கேம்பெயின் போயிட்டு இருக்கோம். எங்கேயுமே அப்ரூவல் இல்லை, எல்லாம் ரிஜெக்ட், டோர் கேம்பெயின் போயிட்டு இருக்கோம். எங்கேயுமே போக விட மாட்டேங்கிறாங்க, எங்க நிர்வாகிகளும் போக முடியல. எல்லாம் இது வந்து எங்க தொகுதியிலன்னு பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலும் இதாக இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கும் தெரியும் இவங்க என்னென்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. இதையும் மீறி அவங்க பயந்து பணமும் கொடுக்குறாங்க. 2000 3000ங்கிறாங்க. ஒரு சில தொகுதியில் 5000 10,000 கொடுக்க தயாராகிறாங்க. நீங்க 1 லட்சம் கொடுங்க, மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சா தானே. அந்த 1 லட்சம் கூட கொடுங்க, ஆனால் மக்கள் தெளிவா இருக்காங்கன்றதான் நம்மளுடைய. ஓகே, மக்கள் உங்களை வரவேற்கிறதுன்னு அவங்க பார்த்துட்டு இருக்க முடியுது. விஜய் அவர்களின் முகமா நீங்க விளங்கிட்டு இருக்கீங்க. உங்களோட பயணம் தொடரட்டுன்னு வெற்றியோட சந்திப்போம். நன்றி, ரொம்ப நன்றி.